ஏய் இதடா பிஸ்கெட் எடுத்துடா சாப்பிட்றேன். எடுத்துக்கடா அப்புறம் வேலை எப்படி போகுது? ஓகே கரெக்டாக தான் போய்ட்டு இருக்கு. வேணாம்டா நீ எடுத்துக்கடா. எடுத்துக்கடா உனக்கு தானே வாங்கிக்கணும் இந்த எடுத்துக்கடா நீ சாப்பிட்றா ஃபர்ஸ்ட்டு. வேணாவா வேணாம் எடுத்துக்கோ. சரி சாவுடா நாய். நீ ஏய், அடிக்கடி அவன்தான்டா என்ன ஹாரன் மட்டும் பாடுறா. நீதான் பார்த்தாலும் போய் பாடுறா. வாயை தம்பி, என்ன பண்றீங்க? டேய் அடிச்சிருங்கடா. அவ்வளோதான் உனக்கு லிமிட். டேய் அடி டேய் தம்பி, புர்ரா, ஏன்பா? டேய். நல்லா தானே பண்ணீங்க? அதுக்குள்ள ஆச்சு உங்களுக்கு. ஏன்பா அப்படி அடிச்சிருக்கீங்க? அண்ணா இவன் அப்படிப்பட்ட வரிகள் சொல்றானா இவன்? அண்ணா, அவன் அப்படிப்பட்ட வரிகள் சொன்னது தானே நான் இப்படிப்பட்ட வரிகள் சொன்னேன். அண்ணா இவன் எப்படி இப்படிப்பட்ட வரிகள் இவன் சொல்லலாம்? எப்படின்னு அப்படிப்பட்ட வரிகள் சொல்லலாம்? ஏண்டா எப்படிப்பட்ட வரிகள்ரா? அண்ணா டீ காசு குத்துறான் மச்சான் சத்தியமா அக்கௌண்ட்ல ₹1 கூட இல்லடான்றானே. எப்படிப்பட்ட வரிகள்? அண்ணா, இதே கேளுங்க ம். மச்சான், நான் ரோட்ல வண்டி நிக்குதுடா, பெட்ரோல் போட கூட காசு இல்லடா, ஒரு ₹100 தான் அமுச்சு விடுறா. எப்படிப்பட்ட வரிகள்? ஆமாப்பா அப்படிதான் பண்றாங்க. அண்ணா அப்ப இதை கேளுண்ணே. மச்சான் தோ கிளம்பிட்டு மச்சான் 5 நிமிஷம் தான் மச்சான் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன்டா. எப்படிப்பட்ட வரிகள்? அண்ணா, இதே கேளுங்க, இந்த வருஷம் கண்டிப்பா ட்ரிப்பு போயா வரண்டா, போயா வரும். எப்படிப்பட்ட வரிகள்? நீ சொல்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்கப்பா. எப்பா அண்ணா நான் டீ காஃபிலாம் குடிக்கவே மாட்டேனே. என்ன ஒரு நாள் கூப்பிட்டு போய் சொன்னானே, மச்சான் 7 மாதிரி தான்டா இருக்கும், குச்சி பாடுறா ஒன்னே இல்லடா அப்படின்னு. எப்படிப்பட்ட வரிகள்? சொன்ன பேர் 100 உண்மைப்பா. இதே கேளுங்க, ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன், அவங்க அப்பா சொல்றாரு, ஒருத்த மட்டும் எப்படின்னா கஷ்டப்பட்டு படிப்பா, காலேஜ் போனா ஜாலியா இருக்கலாம். அவங்க அப்பா எப்படி பண்ணு சொல்ல முடியும்? அவங்க அப்பா தானே கிளாஸ் டீச்சரு. நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேனே, அவங்க அப்பா சொல்றாரு, தம்பி வெளிநாடு போய் 2 வருஷம் மட்டும் கஷ்டப்படுப்பா, அதோட லைஃப் செட்டில்ப்பா அப்படின்னாரு. எங்க அண்ணன் வெளிநாடுக்கு போய் 5 வருஷம் ஆகுது. உங்க அப்பா கிளாஸ் டீச்சர் ஓகே, அவங்க அப்பா எப்படி பண்ணு சொல்ல முடியும்? ஏன்னா சிங்கப்பூரில் வேலை வாங்கி தரும் ஏஜென்சியோட தலைவரே உங்க அப்பா தானே. அண்ணா, இதே கேளுண்ணா, போன வாரம் ஒரு எக்ஸாம்னு ஃபர்ஸ்ட் தானே கேட்டேன், சத்தியமா படிக்கவே இல்லைண்ணா, அப்படி சத்தியலாம் பண்றானே. அப்படியாப்பா? அண்ணே அப்ப இதை கேளுங்கண்ணே. சும்மா இருக்கடா, நான் சொல்றேன்டா. எங்க அப்பா ஒன்று சொன்னார்ரா, நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா நல்ல பொண்ணு கிடைக்கணும். கடைசியில் பாரு எதுவுமே இல்லாமல் எங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன்னு. இதண்டா வாழ்க்கை. எங்கடா ஆளை காணோம். தம்பி டீ காசு அக்கௌண்ட்ல வச்சிங்கண்ணா. அடடடா, எப்படிப்பட்ட வரிகள்!